தான் இப்போ காமெடியாக இருக்க போகுது பாருங்கள் இந்த ஃபைட்டு ஃபுல்லாக. இந்த ரவுண்டு போட்டு தள்ளிட்டான் அச்சு ஐயோ மாப்பிள்ள ஒரு அளவு தான். சரி விடுமா. ரீஜென்ரேட் ஆகும்போது போடு ஆம். ஓ ஷிட். சகாசோரில் ஷாடோ ஃபைட்டோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனேன்னு நம்ம வெல்கம் பண்ணுறதுக்கு ஷவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துருந்தான். ஸோ அவன் யாருன்னே தெரியாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் கூட ஃபைட்டுக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த ஃபைட்டு பயங்கர பக்காக இருந்துச்சு, லாகாக இருந்துச்சு. ஸோ கடைசியில் ஒரு பக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ வின்னு அப்படின்னு வந்துருச்சு. என்னடா அது அப்படின்ட்டு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி அந்த ஷவுட் யாரா அப்படின்னு பார்த்தா அவன் டைட்டனோட ஒரு முக்கியமான ஆளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து போய் பார்த்தா காளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புது அசிஸ்டண்ட் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சைஃபர்னு சொல்லிட்டு ஒருத்தன் சென்சேக்கு பதிலாக வந்திருந்தான். சரி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கிடச்சா புது வெப்பன்னு எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தோன்னா அப்கிரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹைட் அவுட் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க. ஸோ ஹைட் அவுட் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா செத்து போன லெஜெண்டரியில் ஹீரோஸ்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சைஃபர் சொல்லியிருந்தான். அவங்களெல்லாம் ஃபைட் பண்ணி காலி பண்ணிகிட்டே இருக்கும்போது சைஃபர் வந்துட்டு நீ ஏன் கூட சண்டை போடு, உங்கள் திறமை எந்த அளவுக்கு இருக்குது நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைஃபரும் நம்ம கூட சண்டை போட வந்திருந்தான். சரி சைஃபரை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைஃபரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தரது கோளாறான ஒரு வெப்பன் எடுத்து வந்துருந்தேன். அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேக்கட் நைஃப்ஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போயிடுச்சு. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக பேசி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா வீடியோ 1 மணி நேரம் போயிடும். ஸோ அதனால் இதெல்லாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்லேயே கொடுத்துட்றேன். டைட்டன் பாடி கார்ட் ஃபைட்டும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் வாய்ஸ்லேயே கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தான். சரி க்ரோனோஸை போடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போடுத்தலுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 லூட்டர் இருந்தானுங்க. அந்த 5 லூட்டரை போடுத்துட்டு தான் அந்த க்ரோனோஸை போட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் டைம் லாஸில் போட வேண்டியதாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ப்ளம் கேக் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோனோஸை முடிச்சிடலாம். ஸோ நான் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணி சண்டே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சோம்பேறித்தனத்தினால நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட வேண்டியதாக போச்சு. ஸோ ஆனால் வீடியோவில் வந்துட்டு நான் டைட்டனால் தான் கிறிஸ்மஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நம்பாதீங்க, இப்போ சொல்கிறது தான் நிஜம். ஸோ என் சோம்பேறித்தனத்தினால தான் நடந்துச்சு. க்ரோனோஸ் முடிச்சதுக்கு ரோபோ அப்பாக்கலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் என்ன சம்மந்தம் தெரில. அப்புறம் சவுடு வந்துட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் ஆக்ட் 7 சாப்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2வது சாப்டர் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஸோ இந்த 2வது சாப்டரில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா எடுத்தோடனே ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்துருந்தான். இவன் பேசுகிற லாங்குவேஜ் இங்கிலீஷே ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசிகிட்டு இருந்தான். அதுவே வந்துட்டு பார்த்தா என்னன்னே புரியல எனக்கு. அப்புறம் ஸ்டோன் குரூ அப்படின்ற இடத்துல நிறைய சேலஞ்சஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி அந்த சேலஞ்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் குரூ சேலஞ்சஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்விசிபிள் அது இது நிறையா வந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு ஷாக்கு என்னென்னு பார்த்தா நம்ம ஏன்ஷியன்ட் இருக்கார்ல அவர் வந்துட்டு நீ ஏன் கூட சண்டை போடு, உன் திறமை என்னென்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிட்டான். சரி வயசானவன் தானே அப்படின்னு போய் பார்த்தா காம்போசைட் ஸ்வாட் வச்சுருந்தாங்க. அது என்ன மாதிரியான ஒரு லெஜெண்டரி வெப்பன்றது உங்களுக்கு தெரியாது. பயங்கரமான வெப்பன் அது. நான் வச்சுருந்ததும் நல்ல வெப்பன் தான், பிளாஸ்ட் டோன் ஃபாஸ். ஆனால் அந்த காம்போசைட் ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெப்பன்றது உங்களுக்கே தெரியும். மறக்காமல் அந்த வெப்பன் பிடிக்கும்னா கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு அடிச்சு அவனை ஃபஸ்ட் ரவுண்டில் ஈஸியாக நாக் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் ரவுண்டில் எனக்கு பொறுமை இல்லை, அதனால் 1 கில் போட்டு அடிச்சு முடிச்சிட்டேன். அது நெக்ஸ்ட்டு பரீட் இன் ஒப்லிவியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைஃபர் சொல்லியிருந்தான் இது இன்குபேட்டரில் ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, அந்த டோர்னமெண்ட்டை நீ எப்படியாச்சும் ஜெயிச்சன்னா டைட்டன்கிட்ட நம்ம இன்னும் க்ளோஸராக நெருங்க முடியும், அப்போ தான் நீ அவனை தோக்கடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அந்த அந்த இன்குபேட்டர் டோர்னமெண்ட்டை முடிச்சா திரும்ப சவுடு வந்துருந்தான். சவுடு வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த தடவை நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன், என்னை யாராலும் நிறுத்தவே முடியாது, நான் எத்தனை பேர் போடுத்தில்லைங்க தெரியுமா அப்படிலாம் பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனை ஈஸியாக பர்ஃபெக்ட்லேயே முடிச்சாச்சு. அதாவது சார் லாஸ்ட் ஒன் மட்டும் பர்ஃபெக்ட்டு. ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்திருந்தாங்க. அது யாருன்னு பார்க்கறதுக்குள்ளே அடுத்த சாப்டர் 3 வந்துருச்சு. அந்த ஜஸ்டிஸ் ஹெல்மெட்டை அவுத்து பார்த்தா நம்மளோட மேங்க ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கூடவே இருந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த மே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அகேன்ஸ்டாக மாறி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நார்மல் சேலஞ்சஸ் தான். ஸ்பேஸ்ஷிப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா சேலஞ்சஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சிலலாம் கஷ்டமாக இருந்துச்சு, சிலலாம் ஈஸியாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த சேலஞ்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா முடிச்சிட்டு இருந்தேன்.
ஸோ இந்த சேலஞ்சஸ்லேயே நிறைய கடுப்பான சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை அப்படி இப்படின்னு ஃபைட் பண்ணி ஒரு சேலஞ்சில் நான் வர தோற்றே போயிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதோட நார்மல் வாய்ஸ்லேயே நான் பேசிக்கிறேன். அதாவது ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா டைட்டன் ஃபைட் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டோன் குரூவ் இது டோர்னமெண்ட் எனக்கு விளையாட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படியும் வந்துட்டு டைட்டனை ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாடி கார்டு போயிடுவோம். என்ன ஃபஸ்ட்டு பாடி கார்டை ஃபைட் பண்ணலான்னு பார்த்தா 40 பக்கத்துக்கு எஸ்ஏ எழுதி வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் படிக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. இது நான் வந்துட்டு இது கேட்ஸ் ஆஃப் ஷேடோ பார்த்தீங்கன்னா பல வாரம் போச்சு ஃபைட்டு. 3 வாரமாக நான் எடுத்தான்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூடு இதெல்லாம். ஸோ இது கண்டிப்பாக ரீஜென்ரேட்லாம் பண்ணுறான் பாருங்கள். பாடி கார்டுக்கே இவ்வளோ பவரா பார்த்தாடி அடிக்கிறானே. அவ்வளோதான், பெருசாக டேமேஜ் வர மாட்டேங்குது அடிக்கிறது. எனக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்குது. தப்பிச்சிட்டானே, காலி. அவ்வளோதான். ஸோ அசாசினை முடிச்சாச்சு. அடுத்த பாடி கார்டு யாருன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெப்பனை மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ செகண்ட் பாடி கார்டுக்கு வந்துட்டோம். செகண்ட் பாடி கார்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். ஸோ மாஸ்டர்னால் பயங்கரமான வெப்பன் தான் வச்சுருக்கான். கம்போசிட் ஸ்வாட். ஸோ இந்த ஸ்வாட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் எதிராளி மாஸ்டர் இருக்கான்ல, இவன் வச்சுருக்கான் ஒரு வெப்பன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிட் ஸ்வாட். பயங்கரமான வெப்பனுங்க அது. ஸோ அந்த வெப்பனை பயன்படுத்தி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனை வந்து டிஃபீட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். இவனும் ரீஜென்ரேஷன் வச்சுருக்காங்க. எல்லோரும் வச்சுருந்தாங்க, என்ன பண்ணுறது. ஏய் காலி. ஐயோ அப்புறம் ரீஜென்ரேஷன் பாருங்கள், சரியான அடி. ரீஜென்ரேட்டே பண்ண விடல நான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். ஸோ அந்த குருவை ஃபைட் பண்ணுறதுக்கு இவன் கதையெல்லாம் நான் முழுசாக பார்க்கல. ஆனால் இவன் வந்துட்டு பார்த்தோன்னா பச்சருக்கு சம்மந்தப்பட்டவன். பச்சருக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் என்னன்னு தான் புரியல. 2 பேரும் ஒரே வெப்பன் வச்சுருக்கோம். இந்த வெப்பனோட மெயின் அட்டாக் செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கு. அனிமேஷன்லாம் வருது மெயின் அட்டாக்கு. ஏய் ஐயோ ஐயோ ஐயோ. ஓ இந்த என்சான்மெண்ட்லாம் இருக்கா அதில். ஆனால் எனக்கு ஒன்று காணும். இவனுக்கு தான் என்சான்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியான அடி. இவனும் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மவுண்டெயின் அது பேர் என்ன ஸ்கில் யூஸ் பண்ணுறான். நம்மக்கிட்ட மட்டும்தான் அதெல்லாம் இருக்குன்னு நினச்சேன். அடி ஃபஸ்ட்டு இதுவே வெப்பனே என்ன ரேஞ்சு வெப்பன் யூஸ் பண்ணவே விட மாட்டான். இருந்தாலும் நான் அக்ரெசிவ் போயிட்டேன். கிரேசி போய் முடிக்க வச்சுருக்கான் என்னைய. சகாஷ் அடுத்த பாடி கார்டு வந்து பார்த்தோன்னா கோர்சையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். ஸோ இவனை வந்து பார்த்தோன்னா போட்டு தள்ளுறதுக்கு நம்மளும் கன்னை எடுத்து வந்துருக்கோம். ஸோ கன்னை பார்த்தாலே கால் ஆஃப் டியூட்டி நமக்கு தான் வருது. கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு 2 வாட்டி அக்கௌண்ட் போனதுனால. இந்த வெப்பன் எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியல எனக்கு. ஏய் தம்பி தேவையில்ல. ஃபஸ்ட் ட்ரைலே டைட்டன் முடிச்சா ஈஸியாக இருக்கும். ஃபென்டாஸ்டிக் போயிட்டேன். அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கேன். இன்னும் சாவர நாளுமே செகண்ட் ரவுண்டாக கொஞ்சம் ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. அதுதான் காலி. ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா சீவிர வெப்பனாக அதை எடுத்து வருவோம். ஸோ இந்த வெப்பன் பேர் என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து டோர்னமெண்ட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் யூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதனால் இந்த வெப்பன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எம்பரர் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அம்பு மாதிரி ஏதோ வச்சுருக்கான். இவன் வந்து ஸ்கில் யூஸ் பண்ணி பக்காவாக ஃபைட் பண்ணணும். பாருங்கள், அப்சார்ப்ஷன் எஃபெக்ட் வச்சுருக்கான். அதான் எனக்கு கடுப்பு ஏற்றும். சோகன் கிட்ட அதெல்லாம் செத்தான கேட்ஸ் ஆஃப் ஷாடோவில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஆடுவோம். தம்பி ஹெட் ஷாட். அக்ரெசிவ் போயிட்டேன். ஹெல்த்தே குறைஞ்சி தொலைய மாட்டேங்குது எனக்கு. 19. ஏய்
அப்பாடா ஜஸ்ட் மிஸ்ஸு. 12 செகண்டில் முடிச்சிருக்கேன். இன்னும் 12 செகண்ட் ஆகுதுன்னா டைம் அவுட்லேயே சேர்த்துருப்பேன் நான். போட்டு முடிக்கிறது இல்லை. அப்பாடா 2வது ரவுண்டு 30 செகண்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே தான் ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ உடனே டைட்டன் ஃபைட் நம்மளால் பண்ணிட முடியாது. ஸோ மேவை ஃபைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம டைட்டன் ஃபைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சான்னு பார்த்தேன். வைஃபைனா என்ன, ஃபோன்லேருந்து நெட்டை எடுக்கிறேன், அவ்வளோதான். செம்ம டஃப்பாக இருக்க போகுது மே ஃபைட்டு. இவ்வளோ அப்சார்ப்ஷன் எஃபெக்ட் வச்சுருப்பா, ரீஜென்ரேஷன் வேறு வச்சுருப்பா. ஐயோ இது எதிர்பார்க்கலையே நான். அப்பாடா ரீஜென்ரேஷன் அப்பா செம்மடி பாருங்க. அவன் அடிக்கிற அடியெலாம் மரணடியாக இருக்குது. கண்டிப்பாக தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். இது அவ்வளோதான் காலி. வெப்பனே இல்லை கையில். ரீஜென்ரேட். வெறும் கையில் நான் என்னத்தங்க அடிக்க முடியும்? வெறும் கையிலலாம் இவ்வளோ அடிக்கிறது வேஸ்ட் ஆச்சு. அதுதான் காலி. அப்பா மேஜிக்லேருந்து தப்பிச்சிட்டேன். ஆனால் ரீஜென்ரேட் ஆகுது. அப்பாடா ஒரு ரவுண்டுக்கே சேர்த்துட்டேன் நான். இந்த ரவுண்டு ஒழுங்காக ஆடணும். அவளை அடிக்கவே விடக்கூடாது. நம்ம அடிச்சுனே இருக்கணும் போட்டு பாருங்கள். இப்போ இந்த ரவுண்டு அடுத்த எஃபெக்டை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரவுண்டு நம்மளும் எக்ஸ்ட்ரீமாக ஃபைட் பண்ணோம். இந்த பவர்லாம் வேறு வச்சுருக்கா, விடோவோட பவர். அடி வாங்கி தொலைய மாட்டாளே. ஏய் செத்து தொலைடி. சாவு அவ்வளோதான் ஒரே அடி. அப்படி பண்ணலான்னு பார்த்தா உடனே மேஜிக் எண்ட் ஆஃப் பரவாயில்ல அடிச்சிட்டோம். மேவை தோக்கடிச்சாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்டு டைட்டனு. ஸோ கைஸ் மறுபடியும் 5வது முறையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டனை தோக்கடிக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எத்தனை ட்ரை போய்கினே இருக்குது. ஸோ நான் இது வந்து சண்டே போட வேண்டிய வீடியோ கிறிஸ்மஸ் அன்றைக்கி போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் சாட்டர்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் சண்டே பார்த்துருந்தேனே. நான் சாட்டர்டேலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாக எக்ஸாமாக போயிட்டுருக்கு. இந்த கிறிஸ்மஸ் லீவுக்கு நடுவில் கூட எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் லீவுன்றனால கிறிஸ்மஸ் லீவு கிறிஸ்மஸில் வீடியோ போடுறேன் சொல்லிட்டு கிறிஸ்மஸ் அன்றைக்கி வீடியோ போடுறேன். ஆனால் இன்னும் அதை முடிக்க முடியுமான்றது டவுட் தான். பார்ப்போம். ஓகே அடியை போட்டு தாக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெருசாக ஒன்றும் எழுத்து குறைஞ்ச மாதிரி தெரியலையே. அடிக்காதப்பா வெடிச்சு தள்ளுறான் போட்டு. எப்பா அவன் வெப்பனில் நம்ம அடியே வாங்கக்கூடாது. மோஸ்ட்டாக அக்கடிச்சு வரைக்கும் அடிக்க விட்டான். ஓடு அவனை அடிக்கவே விடல நம்ம. அப்பா தோக்கடிச்சாரு. ஒரு வழியாக தோக்கடிச்சாரு. 5வது ட்ரையிலையாச்சும் முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். தேவையில்லாமல் அடிச்சு விட்றாத. ஷீல்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த கிரவுண்ட்லேருந்து. இந்த ரவுண்டு கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அவங்க வெப்பனில் அடி வாங்கிறது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு.
ரீஜென்ரேட் கமான். நான் பெருசாக பேச விரும்பலை, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேசி எத்தனையோ டேக் வந்து போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு. மேஜிக்கை மாட்டலை நல்லா. தம்பி ஐயோ 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 கொஞ்சம் தான் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. எங்கேயோ அழுத்திட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு போட்டு. கிரேட்டு, வேறு மாதிரி போடு. 35 செகண்டு. இப்போ லாஸ்ட் ரவுண்டு அன்பெண்டபுளா. எப்பா எனக்கு அச்சீவ்மெண்ட்டு வேணாம், இவனை முடிச்சா போதும். எனக்கு 5 ட்ரை போயிடுச்சு. இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் கம்மிடா, பேட்ரி ப்ராப்ளம் வேறு இருக்குது. மூமெண்ட்டு தான். மேஜிக்கை நம்ம பார்த்து சூதானமாக யூஸ் பண்ணுவோம். தம்பி ஆனால் நான் உருண்டு வரும்போது மிதிக்கிறேன். கமான் முடிச்சிரு. ஐயோயோ சா, அதான் இந்த ரவுண்டு காலி. 60 செகண்டுக்கு மேலே அவன் ஃபுல் ஹெல்த் வச்சுருந்தானா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. 3 தடவை ட்ரை பண்ணுவோம். நான் நினச்சேன் கண்டிப்பாக தோற்றுருவான்ட்டு, இந்த ரவுண்டு தோற்றுட்டேன். ஏன்னா அவ்வளோ அடி வாங்கி நம்மளால் தாங்க முடியாது. அதுக்கு மேலே அவன் வெப்பன் பவர் பார்த்தீங்களா, இப்படி போட்டு அடித்து சாத்துறான்ட்டு. பிளட்டு ஓ, நான் இன்சேனாக ஃபைட் பண்ணுவேன் அந்த ரவுண்டு. பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்து குறைச்சாச்சான். வெப்பனில் மட்டும் அடி வாங்காமல் இருந்தோம்னா அவ்வளோதான்டா மாசுரா. கமான்ரா, அவன் வெப்பனை மட்டும் அடி வாங்காத. அவ்வளோதான், ஜஸ்ட்டு மிஸ். அவன் வெப்பனில் அடி வாங்கி தான் அவனுக்கு ஹெல்ப்பு மொத்தமாக இருக்குது. அவனுக்கு ஹெல்த்து போச்சு. நல்ல வேலை, அவனுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பவர் இருக்குது. அதனால சொன்னான் வெப்பனில் அடி வாங்கக்கூடாதுன்னு. இதோ மேஜிக்கை போடு. ஷீல்டை ஒஸ்டியா, இப்போ மேஜிக்கை போடு. சூப்பருங்க. கமான். அப்போது 5வது ட்ரையில் முடிச்சாச்சுங்க ஒரு வழியா. என்ன அச்சீவ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க இதுக்கு? ரெட்ரிபியூஷன். ஒரு வழியாக சாத்தியாச்சு, டைட்டனை முடிச்சாச்சு. ஆஹா, இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ கட்சின்னு வருமே, கட்சின்னு வருது. ஓகே, டைட்டன் சாகும் போது அப்படியே எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ப்ளம் கேக் அனுப்பிச்சி விடுங்க. சும்மா விளையாட்டு தான் கேட்டேன். ப்ளம் கேக் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கட்சின்னு மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வெளில வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைட்டன் தானடா போட்டு தள்ளுறேன்னு போனேன், நீயே செத்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீர் வருது. அப்புறம் இங்கே பாருங்கள் என்ன நடக்குது. நம்மளோட ஒரிஜினல் ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டார் நம்ம மறுபடியும் நம்ம ஹீரோ. ஆனால் என்ன இந்த கொண்டெல்லாம் போட்டு மூஞ்சில் மீசல் அடை இல்லாத பார்க்கும்போது தான் கொஞ்சம் பொம்பளை மாதிரி இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாம் அவ்வளோதானா இல்லை கதை இன்னும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கதை காலின்னு நினைக்கிறேன் இதோட. அவ்வளோதான், கதை ஓவர். இதோட முடிஞ்சிச்சு. சரி ஓகே. கிரெடிட்ஸ்லாம் எவன்டா கேட்டான்? எட்டர்னல் ஸ்பியரா?